श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஸ்ரீ சாயி சச்சரித்தம். ஸ்ரீ சாய்பாபாவின் அற்புத வாழ்க்கையும் உபதேசங்களும். காலஞ்சென்ற ஹேமந்த் பந்த் அவர்களால் சாய்பாபாவின் அருளாசிகள் பெற்று இயற்றப்பட்டது. மராட்டிய மூலத்தில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இது ஷீரடி சாயின் வாக்கு. என்னையே உங்களது எண்ணங்கள், செயல்கள் இவற்றின் ஒரே குறிக்கோளாக அமைத்துக் கொள்ளுங்கள். சந்தேகம் ஏதுமின்றி நீங்கள் நிச்சயம் வாழ்வின் ஆன்மீக குறிக்கோளை எய்துவீர்கள். என்னை உங்களது முழு மனதோடு நோக்குங்கள். பதிலாக நானும் அப்படியே தங்களை நோக்குவேன். அத்தியாயம் 18-19. பாகம் 1. ஹேமந்த் பந்த் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டார் என்பது பற்றியும், திருவாளர் சாதே திருமதி தேஷ்முக்கின் கதைகள், நல்ல எண்ணங்களின் ஆவல் நிறைவேறுவதை ஊக்குவித்தல் பற்றியும் அத்தியாயம் 18-19 பகுதி 1 பார்ப்போம். பகுதி 2 உபதேச வகைகள், அவதூறு பேசுவது பற்றியும் உழைப்புக்கு ஊதியம் கொடுப்பது பற்றியும் பார்ப்போம். முந்தைய 2 அத்தியாயங்களில் துரித பிரம்மஞானத்தை பெற விழைந்த பணக்காரர் பாபாவால் எவ்வாறு நடத்தப்பட்டார் என்பதை ஹேமந்த் பந்த் விவரித்தார். இந்த 2 அத்தியாயங்களிலும் அவர் தாமே பாபாவால் எவ்வாறு ஏற்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார் எனவும், எப்படி நல்ல எண்ணங்களை பாபா ஊக்குவித்து அவைகளை பலனளிக்க செய்தார் என்பது பற்றியும் விவரித்து, ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றியும், அவதூறு பேசுவது குறித்தும், உழைப்புக்குரிய ஊதியத்தை பற்றியும் உள்ள பாபாவின் போதனைகளையும் அளிக்கிறார். முன்னுரை. தமது அடியவர்களின் தகுதிகளை முதலில் சத்குரு கவனிக்கிறார் என்பதும், பின்னர் அவர்கள் மனதை எல்லளவும் குழம்பச் செய்யாமல் பொருத்தமான செயல்துறை கட்டளை அளித்து ஆத்மானுபூதி என்ற லட்சியத்திற்கு தொடர்ந்து அவர்களை அழைத்துச் செல்கிறார் என்பதும் நன்றாக அறியப்பட்ட உண்மையாகும். இவ்வகையில் சத்குரு எவைகளை உபதேசிக்கிறாரோ அல்லது கட்டளையிடுகிறாரோ அவைகள் பலரறிய வெளியிடப்படக்கூடாது என்று சிலர் கூறுகிறார்கள். அவர்களுடைய உபதேசங்கள் பிரசுரிக்கப்பட்டால் அவை பயனற்றதாகிவிடுகின்றன என சிலர் நினைக்கிறார்கள். இக்கருத்து சரியானது அல்ல. சத்குருவானவர் ஒரு பருவமேகம் போன்றவர். தமது அமிர்தத்திற்கு நிகரான மொழியை தங்கு தடையின்றி விரிவாக அனைத்து இடங்களிலும் பரவும்படி ஆனந்த மழையாக பொழிகிறார்கள். இவைகளை நாம் மகிழ்ந்து அனுபவித்து நமது உள்ளம் நிறையும் வரை ஜீரணித்து கொண்டு அதன் பின் தனி பயன் கருதி சுயநலமாக இருந்து விடாமல் மற்றவர்களுக்கும் பரிமாற வேண்டும். நாம் விழிப்பு நிலையில் குரு போதிப்பவைகள் மட்டும் நில்லாது கனவு நிலையில் அவர் நமக்கு அளிக்கும் காட்சிகளையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து ஆன்மீக உண்மைகளை உலகறிய செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு நிகழ்ச்சியை கூறுமிடத்து புத கௌசிக ரிஷி தாம் கனவில் கண்டதான புகழ்பெற்ற ராம ரக்ஷா சூத்திரத்தை பதிப்பித்தார். தமது குழந்தைகள் உடல் நலம் பெறுவதற்கான பொருட்டாக கசப்பான ஆனால் ஆரோக்கியமான மருந்துகளை தொண்டைக்குள் வலிந்து புகட்டும் பாசமுள்ள தாயை போன்றே சாய்பாபா தமது அடியவர்களுக்கு ஆன்மீக செயல்துறை கட்டளைகளை தெரிவித்தார். அவரது முறைகள் ரகசியமானதோ திரையிடப்பட்டதோ அல்ல, ஆனால் முற்றிலும் வெளிப்படையானவை. அவருடைய கட்டளைகளை பின்பற்றிய அடியவர்கள் தங்களின் குறிக்கோளை அடைந்தார்கள். சாய்பாபாவை போன்ற சத்குருக்கள் நமது அறிவாற்றல் என்னும் கண்களை திறந்துவிட்டு ஆத்மாவின் தெய்வீக அழகுகளை நமக்கு புலப்படுத்துகிறார்கள். இது செய்யப்படும் போது புலனுணர்வு பொருட்களின் நமக்குள்ள ஆசை மறைந்து விடுகிறது. விவேகம், வைராகியம் என்னும் இரட்டை கனிகள் நமது கைகளுக்கு கிடைக்கின்றது. ஞானம் என்பது தூக்கத்தில் கூட துளிர் விடுகின்றது. முனிவர்களின் தொடர்பை பெறும்போது, அவர்களுக்கு சேவை செய்யும் போதும், அவர்களின் அன்பை பெறும் போதும் இவைகள் அனைத்தினையும் நாம் எளிதாக அடைகிறோம். தமது அடியவர்களின் ஆவல்களை பூர்த்தி செய்யும் ஆண்டவன் நமது உதவிக்கு வருகிறார். நமது தொல்லைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி மகிழ்வு எய்தச் செய்கிறார். ஆண்டவனாகவே கருதப்படும் சத்குருவின் உதவியே இம்முன்னேற்றத்திற்கு முழுவதுமான காரணமாகும். எனவே நாம் எப்போதும் சத்குருவையே பின்பற்றி இருந்து அவர்தம் கதைகளை செவிமடுத்து அவரின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி அவருக்கே சேவை செய்ய வேண்டும். திருவாளர் சாதை பற்றிய பிரதானமான கதை பற்றி அறிவோம். பல ஆண்டுகளுக்கு முன் பம்பாயின் கவர்னர்
ரே பிரபுவால் அடக்கப்பட்ட கிரஃபோர்ட் நடப்பாட்சியின் போது சிறிதளவு பிரசித்தி பெற்றிருந்த சாதே எனும் பெருந்தகை ஒருவர் இருந்தார். அவர் வணிகத்தில் கடுமையான நஷ்டமடைந்தார். மற்றுமுள்ள பிரதிகூலமான சூழ்நிலைகளும் அவருக்கு பெருமளவு தொல்லையளித்து கவலையடையவும் உள்ளம் சோர்வுறவும் செய்தன. இருப்பு கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்த அவர் வீட்டை விட்டு தொலைதூரத்திற்கு வெளியேறி போய்விட எண்ணி இருந்தார். பொதுவாக மனிதன் கடவுளை நினைப்பதே இல்லை. ஆனால் இடர்பாடுகளும் பேராபத்துகளும் அவனை சூழும் போது அவன் ஆண்டவரை நோக்கி திரும்பி நிவாரணத்திற்காக வேண்டுகிறான். அவனுடைய தீய கர்மங்கள் யாவும் முடிவு பெற்றதென்றால் முனிவர் ஒருவரை அவன் சந்திக்கும் வாய்ப்பினை கடவுள் ஏற்பாடு செய்கிறார். அம்முனிவரும் அவனுக்கு நலமளிக்கக்கூடிய வழிமுறைகளை உபதேசிக்கிறார். சாதேவுக்கும் அப்படிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டது. தத்தம் தேவைகளை பூர்த்தி செய்யப்படவும் மனசாந்தியை அடைவதற்கும் ஏதுவாக சாய்பாபாவின் தரிசனத்தை பெற ஏராளமான மக்கள் திரளாக சென்று கொண்டிருக்கும் ஷிரடிக்கு போகும்படி அவருக்கு அவரது நண்பர்கள் அறிவுரை கூறினார்கள். அவருக்கு இக்கருத்து பிடித்திருந்தது. உடனே ஷிரடிக்கு 1917 வந்தார். பரபிரம்மமாகவும் சுயஞ்சோதியாகவும் களங்கமற்றதாயும் தூயதாகவும் உள்ள சாய்பாபாவின் ரூபத்தை கண்டு அவரது மனம் பதைப்பதை விடுத்து சாந்தமுற்றது. தமது முற்பிறவிகளில் ஏற்பட்ட நல்விளைகளின் குவியலை தம்மை பாபாவின் புனித திருவடிகளுக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்று அவர் நினைத்தார். அவர் உறுதியான மனத்திற்பம் வாய்க்க பெற்ற மனிதர். உடனேயே அவர் குரு சரித்திரம் பாராயணம் செய்ய தொடங்கினார். சப்தாகத்தில், அதாவது 7 நாட்கள் செய்யப்படும் பாராயணம் பூர்த்தியானதும் அன்று இரவு பாபா அவருக்கு காட்சி அளித்தார். இது இவ்வாறாக அறியப்படுகிறது. பாபா குரு சரித்திரத்தை தமது கரங்களில் வைத்துக்கொண்டு அதன் உட்பொருளை முன்னால் அமர்ந்து கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த சாதேவிக்கு விவரித்து கொண்டிருந்தார். அவர் விழித்தெழுந்த பின்னர் தமது கனவினை நினைவு கூர்ந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அறியாமையில் கொற்றைவிடும் தம்மை போன்ற ஆத்மாக்களை பாபாவின் எல்லையற்ற கருணையை எழுப்பிவிட்டு குரு சரித்திர அமுதத்தினை சுவைக்கும்படி செய்கிறது என்று சாதே அவர்கள் நினைத்தார். மறுநாள் காகா சாஹேப் தீக்ஷித்திடம் இக்காட்சியை பற்றி அவர் தெரிவித்து சாய்பாபாவிடம் அதன் பொருளை பற்றி நுட்ப குறிப்பினை குறித்து கேட்டு வரும்படி வேண்டிக் கொண்டார். அதாவது 1 வாரம் பாராயணம் செய்தால் போதுமா அல்லது மீண்டும் ஆரம்பிக்க வேண்டுமா என்பதாக காகா சாஹேப் தீக்ஷித்துக்கு பாபாவிடமிருந்து பதில் பெற்று தரும் பொறுப்பை ஒப்படைத்தார். காகா சாஹேப் தீக்ஷித்தும் தமக்கு கிடைத்த ஒரு உரிய சந்தர்ப்பத்தில் பாபாவை நோக்கி, ஓ தெய்வமே, இந்த காட்சியால் சாதேவிக்கு எதனை குறிப்பிடுகிறீர்கள்? அவர் சப்தாகத்தை நிறுத்திவிடலாமா, தொடர வேண்டுமா? அவர் ஓர் எளிய அடியவர். அவரது ஆவல் நிறைவேற்றப்படுதல் வேண்டும். அவருக்கு காட்சியின் பொருள் விளக்கப்பட்டு அவர் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாபாவும் அவர் மற்றொரு சப்தாகம் பாராயணம் செய்ய வேண்டும். அதை அவர் கவனமாக கற்பாராயின் அவர் தூயவராகி நன்மை பெறுவார். பரமாத்மாவும் மகிழ்வடைந்து இச்சம்சார வாழ்க்கையின் பந்தங்களிலிருந்து அவரை விடுவிப்பார் என பதிலளித்தார். இச்சமயத்தில் ஹேமந்த் பந்த் அங்கே இருந்தார். அவர் பாபாவின் கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தார். பாபாவின் சொற்களை கேட்டதும் அவர் தன் மனதில் பின்வருமாறு சிந்திக்கலானார். என்ன, சாதே 1 வாரமே படித்து பரிசை பெற்றுக்கொண்டார். 40 ஆண்டுகளாக ஒரு பயணமின்றி நான் படித்துக் கொண்டிருக்கிறேனே. இந்த இடத்தில் அவரது 7 நாள் வாசம் பலனளிக்க நேரிட்டு எனது 7 வருட வாசம் பலனேதுமின்றி போகின்றனவே. தம் அறிவுரையால் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் எனவும் தமது அமுதத்தை என் மீது பொழிய வேண்டும் எனவும் கருணை மேகத்திற்காக, அதாவது பாபாவிற்காக காத்து கொண்டிருக்கும் சாதக பறவையைப் போல எப்போதும் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று ஹேமந்த் பந்த் எண்ணினார். தம் அறிவுரையால் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் எனவும் தமது அமுதத்தை என் மீது பொழிய வேண்டும் எனவும் கருணை மேகத்திற்காக காத்து கொண்டிருக்கும் சாதக பறவையைப் போல எப்போதும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த எண்ணம் அவர் மனதில் குறுக்கிட்ட அத்தருணமே பாபா அதனை அறிந்து கொண்டார். பாபா பக்தர்களின் எல்லா எண்ணங்களையும் படித்து புரிந்து கொண்டு தீய எண்ணங்களை கீழடக்கி நல்ல எண்ணங்களை ஊக்குவித்தார் என்பது அடியவர்களின் அனுபவமாகும். ஹேமந்த் பந்தின் உள்ளத்தை படித்தறிந்து கொண்ட பாபா உடனே அவரை எழுந்து ஷாமாவிடம் சென்று ரூபாய் 15 தட்சணையாக பெற்றுக்கொண்டு அங்கு சிறிது நேரம் அவருடன் உரையாடிய பின்னர் திரும்பி வரும்படி கேட்டார்.
பாபாவின் மனதில் கருணை உதயமாகியது. எனவேதான் அவர் இக்கட்டளையை இட்டார். யார்தான் பாபாவின் ஆணையை மீற முடியும்? ஹேமந்த் பந்த் உடனே மசூதியை விட்டு ஷாமாவின் வீட்டிற்கு வந்தார். அவர் அப்போதுதான் குளித்துவிட்டு வேட்டியை உடுத்திக் கொண்டிருந்தார். அவர் வெளியே வந்து ஹேமந்த் பந்தை நோக்கி, தாங்கள் இப்போது இங்கே வந்திருப்பதன் காரணம் மசூதியிலிருந்து தாங்கள் வந்துள்ளதை போல் தோன்றுகிறதே. இருப்பு கொள்ளாதவரை போன்றும் உள்ளச்சோறு உடையவராகவும் ஏன் காணப்படுகிறீர்கள்? ஏன் தாங்கள் தனித்து இருக்கிறீர்கள்? தயவு செய்து அமர்ந்து சிறிது நேரம் இளைப்பாருங்கள். நான் எனது வழிபாட்டை உடனே முடித்துவிட்டு திரும்புகிறேன் என்று ஷாமா ஹேமந்த் பந்திடம் கூறினார். அதுவரை வெற்றிலை பாக்கு போட்டுக் கொள்ளுங்கள், பின்னர் மகிழ்ச்சியுடன் உரையாடலாம் என்றும் கூறிவிட்டு உள்ளே சென்றார் ஷாமா அவர்கள். ஹேமந்த் பந்த் முன் திண்ணையில் அமர்ந்திருந்தார். ஜன்னலில் நாக பாகவதம் என்ற பிரசித்தி பெற்ற மராத்தி நூலை அவர் கண்டார். பெரிய சமஸ்கிருத நூலான பாகவதத்தின் 11வது அத்தியாயம் பற்றிய ஏக்நாத்தின் விளக்க உரையாகும் அது. சாய்பாபாவின் யோசனையின் பேரில் அல்லது சிபாரிசின் பேரில் திருவாளர்கள் பாபு சாஹேப் ஜோகும் காகா சாஹேப் தீக்ஷித்தும் ஷிரடியில் தினந்தோறும் பகவத்கீதையையும் நாக பாகவதத்தையும் ஏக்நாத்தின் பாவர்த்த ராமாயணத்தையும் படித்தார்கள். பாபாவிடம் அடியவர்கள் வந்து சில குறிப்பிட்ட கேள்விகளை கேட்டபோது சில சமயங்களில் அதில் ஒரு பகுதியை விடையளித்துவிட்டு பாகவத தர்மத்தின் முக்கிய ஆராய்ச்சி கட்டுரைகளான மேல் குறிப்பிடப்பட்ட நூல்களை பாராயணம் செய்வதை சென்று கேட்கும்படி கூறுவார். அடியவர்கள் சென்று அவற்றை கேட்கும் போது தாங்கள் வினாக்களுக்கு பூரண திருப்தியான பதில்களை பெற்றுவிடுவார்கள். நாகபாகவதம் என்ற நூலின் சில பகுதிகளை ஹேமந்த் பந்தும் படிப்பது வழக்கம். தனது மசூதிக்கு சென்று கொண்டிருக்கும் சில அடியவர்களுடன் சேர்ந்து செல்வதற்கான தினந்தோறும் தாம் படிக்கும் பகுதியை அவர் பூர்த்தி செய்யவில்லை. ஷாமாவின் ஜன்னலில் இருந்து அந்த புத்தகத்தினை எடுத்து தற்செயலாக அதை புரட்டிய போது அவரது ஆச்சரியத்திற்கேற்ப முடிக்கப்படாத பகுதி வந்தது. தமது நித்திய பாராயணத்தை பூர்த்தி செய்வதற்காக ஏதுவாக பாபா தன்னை வெகு அன்புடன் ஷாமாவின் வீட்டிற்கு அனுப்பியிருப்பதாக அவர் எண்ணினார். எனவே முடிக்கப்படாத பகுதியை படித்து பூர்த்தி செய்தார். இது முடிவடைந்த உடனேயே ஷாமா வழிபாட்டை முடித்துவிட்டு வந்தார். அவர்களிடையே பின்வரும் உரையாடல் நிகழ்ந்தது. ஹேமந்த் பந்த் கேட்கிறார், பாபாவிடமிருந்து ஒரு தூது குறிப்புடன் நான் வந்துள்ளேன். தங்களிடமிருந்து தட்சிணையாக ரூபாய் 15 பெற்றுக்கொண்டு சிறிது நேரம் தங்களுடன் அமர்ந்து மகிழ்ச்சியாக உரையாடிவிட்டு பின்னர் தங்களுடன் மசூதிக்கு திரும்பும்படி என்னை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஷாமா ஆச்சரியத்துடன், என்னிடம் கொடுக்க பணம் ஏதும் இல்லை. ரூபாய்களுக்கு பதிலாக என்னுடைய 15 நமஸ்காரங்களை பாபாவிடம் தட்சிணையாக எடுத்துச் செல்லுங்கள் என்றார் ஷாமா. அதற்கு ஹேமந்த் பந்த், மிக நல்லது, தங்களுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இப்போது நாம் சிறிது உரையாடுவோம். நமது பாவங்களை அழிக்கும் பாபாவின் சில கதைகளையும் லீலைகளையும் கூறுங்கள். அதற்கு ஷாமா ஹேமந்த் பந்திடம் இவ்வாறாக கூறினார். அப்படி என்றால் சற்றே இங்கு அமருங்கள். பாபாவின் விளையாட்டு வியக்கத்தக்கது. அது உங்களுக்கு முன்னமே தெரியும். நான் ஒரு கிராமத்து குடியானவன். ஆனால் தாங்களோ அறிவுடைய குடிமகன். தாங்களே இங்கு வந்தது முதல் சிறிது அதிகமாகவே பாபாவின் லீலைகளை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அவற்றை எப்படி நான் தங்கள் முன் விவரிப்பேன்? நன்று, இந்தாருங்கள், வெற்றிலைப்பாக்கு சேர்த்து தாம்பூலம் போட்டுக்கொள்ளுங்கள். நான் உள்ளே சென்று உடுத்தி கொண்டு வந்து விடுகிறேன். சில நிமிடங்களில் ஷாமா வெளியே வந்து ஹேமந்த் பந்துடன் பேச தொடங்கினார். அவர் சொன்னார், இந்த ஆண்டவனின் லீலைகள், அதாவது பாபாவின் லீலைகள் அறிந்து கொள்ள இயலாதவை. அவர்தம் லீலைகளுக்கு முடிவில்லை. யாரால் தான் அவரது லீலைகளை கண்டுகொள்ள இயலும்? தமது லீலைகளினால் அவர் விளையாடுகிறார் என்றாலும் அவைகளுக்கு புறம்பாகவே இருக்கிறார். நாகரிகமற்றவர்களாகிய நமக்கு என்னதான் தெரியும்? பாபா தாமே ஏன் கதைகள் சொல்லவில்லை? தங்களை போன்ற கற்றறிந்தோரை என்ன போன்ற அறிவிலிகளிடம் ஏன் அவர் அனுப்புகிறார்? அவர்தம் வழிகள் கருதுவதற்கு இயலாதவை. அவைகள் மனிதத்தன்மை வாய்ந்தவை அல்ல, அவை தெய்வத்தன்மை வாய்ந்தவை என்று மட்டுமே என்னால் கூற இயலும். இந்த முன்னுரையுடன் ஷாமா தொடர்ந்தார். இப்போது என் நினைவில் இருக்கும் ஒரு கதையை நான் தங்களுக்கு விவரிக்கிறேன். அதை நானே நேரடியாக அறிவேன். ஒரு பக்தன் எவ்வளவு தூரம் நெஞ்சுரம் கொண்டவனாகவும் தீர்மானம் உள்ளவனாகவும் இருக்கின்றானோ அப்படியே பாபாவின் உடனடியான பிரதிச்செயலும் இருக்கிறது. சில சமயங்களில் பாபா தமது பக்தர்களை தீவிரமாக சோதனைக்கு உட்படுத்தி பின்னர் அவர்களுக்கு உபதேசம் அளிக்கிறார்.
உபதேசம் என்ற வார்த்தையை கேட்டவுடனேயே ஹேமந்த் பந்திற்கு தனது மனதில் ஏதோ ஒரு மின்னலை போன்ற ஒளி பாய்ந்தது கொண்டிருந்தது. அவர் உடனே சாதேவின் குருச்சரித்திர பாராயண கதையை நினைவு கூர்ந்து தமது பதபதிப்பான மனதிற்கு அமைதி அளிக்கவே நிச்சயமாக பாபா தம்மை ஷாமாவிடம் அனுப்பியிருக்க வேண்டும் என்று எண்ணினார். என்றாலும் இந்த உணர்வை அடக்கி கட்டுப்படுத்தி கொண்டு ஷாமாவின் கதைகளை கேட்க தொடங்கினார். அவை அனைத்தும் பாபா தமது பக்தர்களிடம் எவ்வளவு அன்புடனும் பாசமுடனும் இருக்கிறார் என்பதை தெரிவிக்கின்றன. இவைகளை எல்லாம் கேட்ட ஹேமந்த் பந்த் ஒருவித மகிழ்ச்சியை எதிரானார். பிறகு பின்வரும் கதையை ஷாமா கூற தொடங்கினார். திருமதி ராதாபாய் தேஷ்முக் அவர்களின் விவரம் பற்றி பார்ப்போம். ராதாபாய் என்ற பெயருடைய கிழவி ஒருத்தி இருந்தாள். அவள் காஷாபா தேஷ்முக் என்பவரின் தாயாராவாள். பாபாவின் புகழை கேள்விப்பட்டு சங்கம்நேர் நகர மக்களுடன் அவள் ஷிர்டிக்கு வந்தாள். பாபாவின் தரிசனத்தை பெற்று மிகவும் திருப்தி அடைந்தாள். பாபாவை மிகவும் உள்ளார்ந்த அன்புடன் அவள் நேசித்தாள். தான் பாபாவை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து ஏதேனும் உபதேசம் பெற வேண்டும் என்று தீர்மானித்தாள். அதை தவிர அவளுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. பாபா அவளை ஏற்றுக்கொண்டு மந்திரமோ உபதேசமோ அளிக்காத வரையில் தான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக உறுதி பூண்டாள். தனது இருப்பிடத்தில் தங்கி 3 நாட்களாக உணவையும் நீரையும் விட்டொழித்தாள். கிழவியின் இந்த மிக கடுமையான பரீட்சையை கண்டு நான் திகிலடைந்தேன். அவள் சார்பில் பாபாவிடம் இடையிட்டு பரிந்து பேசினேன். நான் கூறினேன், தேவா, தாங்கள் இவ்வாறாக தொடங்கி இருப்பது என்ன? தாங்கள் ஏராளமானவர்களை இவ்விடம் ஈர்த்து இழுக்கிறீர்கள். தங்களுக்கு அக்கிழவியை தெரியும். அவள் மிகவும் பிடிவாதமுடையவளாகவும் தங்களையே முழுவதுமாக சார்ந்தும் இருக்கிறாள். தாங்கள் அவளை ஏற்றுக்கொண்டு உபதேசம் தந்தாலுடைய சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக தீர்மானித்திருக்கிறாள். ஏதாவது மோசமாக நிகழ்ந்துவிட்டால் மக்கள் தங்கள் மீது பழி சுமத்துவார்கள். பாபா அவளுக்கு உபதேசிக்கவில்லை, அதன் விளைவாக அவள் மரணமடைந்தாள் என்று கூறுவார்கள். எனவே அவள் மீது கருணை கூர்ந்து அவளை ஆசீர்வதியுங்கள், அவளுக்கு அறிவுறுத்துங்கள். அவளது தீர்மான உறுதியை கண்டு பாபா அவளை கூப்பிட்டு அனுப்பினார். பின்வருமாறு அவளிடம் உரையாற்றி அவளது மனப்போக்கை மாற்றினார். ஓ அம்மா, ஏன் தேவையற்ற சித்திரவதைக்கு தாங்கள் தங்களை உட்படுத்தி கொண்டு சாவை எதிர்நோக்குகிறீர்கள்? தாங்கள் உண்மையிலேயே எனது தாய். நான் தங்களது குழந்தை. என் மேல் இரக்கம் கொண்டு நான் சொல்வதை முழுவதும் கேட்பீர்களாக. எனது சொந்த கதையையே சொல்கிறேன். அதை கவனமாக கேட்பீர்களானால் தங்களுக்கு அதனால் நன்மை விளையும். எனக்கு ஒரு குரு இருந்தார். அவர் ஒரு மாபெரும் முனிவர், மிக்க கருணையுள்ளவர். நான் அவருக்கு நெடுங்காலம் சேவை செய்தேன். பன்னெடுங்காலம் எனினும் அவர் என் காதுகளில் எவ்வித மந்திரத்தையும் கூறவில்லை. அவரை ஒருபோதும் விட்டு பிரியாமல் இருக்கவும், அவருடனே தங்கியிருந்து அவருக்கு சேவை செய்யவும், எப்பாடுபட்டாவது அவரிடமிருந்து சிறிய உபதேசம் பெறவும் எனக்கு கூறிய ஆர்வம் இருந்தது. ஆனால் அவருக்கு தமக்கே உரிய வழிமுறை இருந்தது. அவர் என் தலையை மொட்டையடிக்கச் செய்து 2 பைசாக்களை தட்சணையாக கேட்டார். நான் அவைகளை உடனே அளித்தேன். எனது குரு முழு நிறைவானவராய் இருப்பதால் அவர் ஏன் பணத்தை கேட்க வேண்டும்? அப்படியாயின் அவரை எப்படி பற்றற்றவர் என்று கூற இயலும் என்று தாங்கள் கேட்பீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், காசுகளை அவர் லட்சியம் செய்யவில்லை என்று நான் ஒளிவு மறைவின்றி பதில் கூறுவேன். அவைகளை கொண்டு அவருக்கு ஆக வேண்டியது என்ன? அவர்தம் 2 பைசாக்களாவன உறுதியான நம்பிக்கை, பொறுமை அல்லது விடாமுயற்சி, அதாவது நிஷ்டா சபூரி, ஸ்ரத்தா சபூரி என்று பின்னாளில் அனைத்து ஷிர்டி கோயில்களிலும் இது இடம்பெற்றது. இந்த 2 பைசாக்களை நான் அவருக்கு அளித்தேன். அவர் பெரிதும் மனம் மகிழ்ந்தார். எனது குருவிடம் தஞ்சமாக நான் 12 ஆண்டுகள் இருந்தேன். அவர் என்னை வளர்த்தார். உணவுக்கும் உடைக்கும் பஞ்சமில்லை. அவர் முழுமையும் அன்பும் உடையவராக இருந்தார். ஆம், அவர் அன்பின் அவதாரமே ஆவார். எப்படி நான் அதை விவரிக்க இயலும்? அவர் என்னை மிக மிக அதிகமாக விரும்பினார். அவரை போன்ற ஒரு குரு அபூர்வம். நான் அவரை நோக்கும்போது ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக காணப்பட்டார். பின்னர் நாங்கள் இருவரும் பேரின்பத்தில் நிரம்பிவிடுவோம். இரவும் பகலும் நான் பேசி தாகத்தை மறந்து அவரையே ஆழ்ந்து நோக்கி கொண்டு இருப்பேன். அவரின்றி நான் இருப்பு கொள்ளாதவன் ஆனேன். எனக்கு எனது தியானத்திற்கு அவரை தவிர வேறெவ்வித பொருளும் இல்லை. அன்றி அவருக்கு பணிவிடை செய்வதை தவிர எனக்கு வேறெவ்வித வேலையும் இல்லை. அவரே எனது ஒரே அடைக்கலம். எனது மனம் எப்போதும் அவர் மீதே உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த உறுதியான நம்பிக்கை ஒரு பைசா தட்சணையாகும்.
பொறுமை அல்லது விடாமுயற்சி என்பது மற்றொரு பைசாவாகும். குருவிடம் நான் பொறுமையுடன் மிக நீண்ட காலம் வரை சேவை செய்தேன். இந்த பொறுமையானது உங்களை இவ்வுலக வாழ்க்கை எனும் பெருங்கடலை கடப்பதற்குரிய தோணியில் ஏற்றி அக்கறைக்கு சேர்ப்பிக்கும். மனிதனிடத்தில் உள்ள ஆண்மையே சபூரி. அது பாவங்களை வேதனைகளையும் நீக்குகிறது. பல்வேறு வகைகளில் பேராபத்துகளை விளக்குகிறது. எல்லா அச்சங்களையும் அப்பால் அகற்றுகிறது. கடைமுடிவாக உங்களுக்கு வெற்றி அளிக்கிறது. சபூரி நற்பண்புகளின் சுரங்கம், நல்லெண்ணங்களின் கூட்டாளி. நம்பிக்கையும் சபூரியும், அதாவது பொறுமையும், ஒருவரையொருவர் மிக நெருக்கமாக நேசிக்கும் இரட்டை சகோதரிகளுக்கு நிகரானவை. என்னுடைய குரு ஒருபோதும் வேறெதையும் என்னிடமிருந்து எதிர்பார்த்ததில்லை. அவர் என்னை ஒருபோதும் புறக்கணித்ததும் இல்லை. எப்போதும் என்னை பாதுகாத்தார். நான் அவருடன் தங்கி வாழ்ந்தேன். சில சமயம் அவரை விட்டு பிரிந்தும் வாழ்ந்தேன். எனினும் நான் ஒருபோதும் அவர்தம் அன்புடைமைக்கு தேவையையோ அன்பின்மையையோ கண்டதில்லை. தாய் ஆமையானது தனது இளங்குட்டிகள் தன் அருகில் இருப்பினும் தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கறையில் இருப்பினும் தனது அன்பு பார்வையால் பேணி வளர்க்கும். அதே விதமாக அவர் தம்முடைய கண்ணோட்டத்தினாலேயே எப்போதும் என்னை பாதுகாத்தார். ஓ அன்னையே, எனது குரு எனக்கு எவ்வித மந்திரத்தையும் போதிக்கவில்லை. பின்னர் நான் எப்படி தங்களது காதுகளில் மந்திரத்தை கூற முடியும்? குருவின் ஆமை இனத்தை நிகர்த்த அன்பு கண்ணோட்டம் ஒன்றே நமக்கு மகிழ்ச்சியை நல்குகிறது. எவரிடமிருந்தும் மந்திரமோ உபதேசமோ பெற முயலாதீர்கள். என்னையே உங்களது எண்ணங்கள், செயல்கள் இவற்றின் ஒரே குறிக்கோளாக அமைத்துக் கொள்ளுங்கள். சந்தேகம் ஏதுமின்றி நீங்கள் நிச்சயம் வாழ்வின் ஆன்மீக குறிக்கோளை எய்துவீர்கள். என்னை உங்களது முழு மனதோடு நோக்குங்கள். பதிலாக நானும் அப்படியே தங்களை நோக்குவேன். இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையே பேசுகிறேன். உண்மையை தவிர வேறு எதுவும் பேசவில்லை. சாதனைகள் ஏதும், 6 சாஸ்திரங்கள் கைதேர்ந்த அறிவும் ஏதும் தேவையில்லை. உங்களது குருவினிடத்தில் நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொள்ளுங்கள். குருவே தனி ஒருவரான இயக்குனர் என நம்புங்கள். தனது குருவின் பெருமையை அறிபவன், அவரையே ஹரிஹர பிரம்மம் என்று, திருமூர்த்தி அவதாரம் என்று கருதுபவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இவ்வாறாக அறிவுறுத்தப்பட்டு கிழவி உடன்பட்டாள். அவள் பாபாவை வணங்கி உண்ணாவிரதத்தை கைவிட்டாள். இக்கதையை கவனத்துடனும் கருத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்த ஹேமந்த் பந்த் அதன் குறிப்பு நுட்பத்தையும் பொருத்தத்தையும் குறித்து பெருமளவு ஆச்சரியத்தில் மூழ்கினார். பாபாவின் இவ்வதிசய லீலைகளை கண்டுகொண்டு உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவர் உருகினார். மகிழ்ச்சி பெருக்கால் பொங்கி வழியலானார். அவர் தம் தொண்டை அடைத்தது. ஒரு வார்த்தை கூட அவரால் பேச முடியவில்லை. ஷாமா இந்நிலையில் அவரை நோக்கி, தங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் மௌனமாகிவிட்டீர்கள்? பாபாவின் கணக்கற்ற லீலைகள் இன்னும் எவ்வளவு நான் விவரிக்க வேண்டும் என்று கேட்டார். அத்தியாயம் 18-19 பகுதி 1 நிறைவடைந்தது. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். இது சாயியின் வாக்கு. இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையே பேசுகிறேன். உண்மையை தவிர வேறு எதுவும் பேசவில்லை. சாதனைகள், சாஸ்திரங்கள், கைதேர்ந்த அறிவு என்று ஏதும் தேவையில்லை. உங்களது குருவினிடத்தில் நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொள்ளுங்கள். குரு ஒருவரே நடத்துனர், இயக்குனர் என நம்புங்கள்.